ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹாய் தம். ஹாய். என்னத்த பண்ணுறீங்க? பசலைக்கீரை பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பசலைக்கீரை? ஆமாம். இந்த லிப்ஸ்டிக் செடிங்களா? அப்படியே சொல்லுவாங்களா? ஆமாம், இந்த விதை இருக்கமுன்னு லிப்ஸ்டிக் மாதிரி அதானே இது? அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருக்கும், தெரியல. ஆனால் உன்னோட விதை இருந்தது விதை இல்லை, அது முத்தனை தலை இல்லை. ஆமாம். பசலைக்கீரை பிக்கிறீங்க தான். சண்டே ஸ்பெஷல் இதானா? சண்டே நைட்டு கீரை செய்யறது இல்லை, நாளை காலையில் கொடுத்துறதுக்கு. ஓகேண்டா. இலையில சோறே போட்டு சாப்பிடலாம் மாட்டேங்கிறேன். ஆமாம். நைட்டு இன்னைக்கு என்னத்த ஸ்பெஷல்? சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம், சிக்கன் 1 கிலோ. எங்க எங்க சர்க்கெட்ல? சிக்கன் தான் இன்னைக்கு. என்ன குருமாங்களா, கறி குழம்பா, இல்லை பிரியாணியா, சில்லியா? இல்லை இல்லை, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி கொஞ்சம். ஓகேங்க. சில்லி சிக்கன், அப்புறம் முட்டை குழம்பு, ரசம், சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு ஒரு மணி 4 பேத்துக்கு. அப்புறம் சில்லி சிக்கன் கொஞ்சம். ஓகே ஓகேங்க. சில்லி சிக்கன் வரீங்களா? ஓ சரி. வரைய வந்து கேட்குறாரு. இதெல்லாம் கட் பண்ணணும். என்கிட்ட சூடாக சமைக்கிறது எல்லாம் செஞ்சிடலாம். கீரை பிச்சு வச்சுட்டு. ஓகே ஓகே ஒன்று ஸ்டார்ட். ஓகே. தூதுவளை இருக்குங்க. ரசம் வைக்கிறது. தூதுவளை ரசம், வெண்டங்காய் வந்து ஊற வைக்கிறதுக்குங்களா? ஓகே. இந்த நைட் தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். வாங்க என்ன செய்யலான்ட்டு அப்படியே பார்க்கலாம். முட்டைக்குழம்பு எப்படி வச்சிங்க? எண்ணெய் ஊற்றி கடுகு. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு, கடுகுலாம் போடல. ஓகே. வெங்காயம் போட்டு, அப்புறமேட்டு தக்காளி, வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை எல்லாம் கொஞ்சம் ஆட்டி ஊற்றி, தேங்காய் ஆட்டி ஊற்றி, மசாலா பொடியெலாம் கொஞ்சம் போட்டு அப்படியே கூட்டி வச்சு உப்பை போட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். 2 முட்டை குழம்பு வச்சிட்டிங்க. அப்படியே கிண்டி காமிங்க. வெந்துக்குச்சு, கரெக்டாக வெந்துக்குச்சு. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஓகே. ரசம் வச்சிட்டிங்களா? தூது ரசம் நல்லா க்ரீன் கலர் ரசமா? இல்லை கொஞ்சம் கம்மியாக, ஃபுல்லாக ஒரு 1/2 கப்பு இருந்துச்சு, இல்லை ஃபுல்லாக போட்டு விட்டேன். சரி சரி. க்ரீன் கலர் ரசம் எங்கள் வீட்டில் நீங்கள் இல்லை அப்படியே ஊற்றி தர நல்லா தானே ரசத்துக்கு. முட்டை குழம்பு ரெடி, ரசம் ரெடி, சாப்பாடு வடிச்சு விட்டிங்களா? ஓகே. இந்த சாப்பாடு வடிச்சு விட்டாச்சு. இன்னும் பிரியாணி மட்டும் செய்யணும். எனக்கு சில்லி சிக்கன் போட்டு. ஆமாம், இன்னும் அது கலக்கி வைக்கல. கலக்கி வைக்கணும், பிரியாணி செய்யணும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த அத்தை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சமைச்சிட்டாங்க. முட்டை குழம்பு, ரசம்லாம் வச்சுட்டாங்களா? டேபிள்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு வந்து பிரியாணிக்கு எல்லாம் வந்து பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுட்ருக்கோம். ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் போட்டு நல்லா இருக்குங்களா? ஆனால் சில்லி போட்டுக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ஈரல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் சில்லி வந்து எனக்கு ஈரல் சில்லி போட்டு கொடுக்குமா அப்படின்னு சொன்னாங்கனால அத்தை ஈரல் வந்து ஒரு 1/4 கிலோ பக்கமாக எடுத்து வந்தாங்க. அப்போ சிக்கனு ஓரளவுக்கு பெரிய பீஸாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எடுத்து வச்சுட்டு மீதிலாம் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் வந்து போட்டுட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமே வந்து பிரித்து வச்சுட்ருக்கேன். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ இருந்தால் போதும். ஏன்னா 2 டம்ளர் தான் போட்டோமா. ஆனால் சில்லி சிக்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவேன். ஏன்னா அது சில்லி சிக்கன் பிடிக்காதீங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லா வந்து பேக்கெட்டை வந்து அந்த மிக்ஸி அந்த மோர் கடையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலக்கி வச்சுட்டாங்க. நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பக்கமாக இருக்கும். அதை வந்து சேர்த்திட்டாங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வந்து சிக்கனை வந்து சேர்த்திக்கலாம். அதை வந்து சொன்னாங்க. நான் வந்து ஒரு டிப்ஸு பார்த்தேன். இந்த தயிரில் வந்து சிக்கனை போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும்னு சொன்னாங்க. அதில் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து தயிர் கூட வந்து சேர்த்தியாச்சு. இப்போ அது சேர்த்தின பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சிக்கனில் வந்து ஒட்டுற மாதிரி தயிரில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் சைடில் வந்து பிரியாணி இப்படி தாங்க செய்வோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து வடி பிரியாணி, சீரக சம்பா மட்டன் பிரியாணி, சீரக சம்பா வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, அப்போ பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, வடி பிரியாணி சொல்லிட்டு நிறைய வீடு காடை பிரியாணி எல்லாமே போட்டிருப்போம். வேணுங்க போட்டு நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரியாணி ரெசிபின்னா ஃபுல் ப்ராப்பராக அதில் வந்து போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் ப்ராப்பராக வேணுன்னா சொல்லுங்க. நான் வந்து தனி வீடியோவா போடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, அத வந்து ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்புல வச்சு நல்லா சூடான பிறகு நெய்யும், நல்லெண்ணெயும் வந்து சேர்த்திட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்திட்டாங்க, பெரிய வெங்காயம். அது நல்லா சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா பொன்னிறமா வந்து வணங்கணும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் தெரியும். ப்ரவுன் கலர் வரைக்கும் வணங்கணும். அந்த அளவுக்கு வெங்காயம் வணங்குனா டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருக்கும். இந்த வெங்காயம் வணங்குறப்ப பார்த்தீங்கன்னா, தயிர் வந்து போட்டு 1/2 மணி நேரம் வந்து ஊறிக்கிச்சு. இதுக்கு வந்து மசாலா போடலாம்னு சொல்லி வந்தாச்சுங்க. தயிர் நல்லா வந்து கறியில வந்து சாஃப்ட்டா வந்து ஊறிக்கிச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒரு டேஸ்ட்டா வந்துச்சு. இதில பார்த்தீங்கன்னா, இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டாங்க. வீட்ல ஆல்ரெடி கொஞ்சம் பழசு இருந்துச்சு அதையும். இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வந்து அரைச்சிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2ம் சேர்த்து ஒரு 1 1/2 ஸ்பூன் பக்கமா இருக்கும். கறிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/4 கிலோ பக்கமா இருக்கும். நான் 1 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தியாச்சு. அத வந்து சேர்த்த பிறகு அத வந்து மசாலா வந்து போட்டுட்ருக்காங்க. நான் வந்து எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கெட்லாம் வாங்க மாட்டோம். அது வந்து சிக்கன் எடுக்கறதுலயே பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ்ல வந்து சில்லி பவுடர் வந்து குடுப்பாங்க. அது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, மீனுக்கு, சிக்கனுக்கு எதுக்குமே செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. அ பயங்கர சூப்பரா இருக்கும். நாங்க பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணதே இல்ல. அது கொஞ்சம் ஒரு மாரி காரமா இருக்க மாரி தெரிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவங்களே போட்டுருக்காங்க. நமக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா காரம், இல்ல உப்பு கம்மியா இருந்தா வேணா நம்ம போட்டுக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, சில்லி ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு 3 ஸ்பூன் பக்கமா சேர்த்திக்கிறாங்க. பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் வந்து கொஞ்சமா சேர்த்திட்டாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. நாங்க கலருக்காக எதுவுமே யூஸ் பண்ணவே இல்ல. இது வந்து நேச்சுரல் கலர் தான். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்தியாச்சுங்களா, அப்போ வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் பக்கமா சேர்த்திட்டாங்க. நாங்க வந்து வீட்ல இருக்கிற பொருள்லாம் கொஞ்சமா சேர்த்திக்குவோம். சில்லி பவுடர் சேர்த்துன பிறகு, அந்த காரத்திலே விடமாட்டோம். இன்னும் கொஞ்சம் லைட்டா வந்து காரம் வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது வந்து அந்த காரமே போதும். நாம கொஞ்சம் சாப்பிட்றனால ஓரளவுக்கு வந்து காரமும் சேர்த்தியாச்சு. இப்போ சிக்கன் மசாலா வந்து சேர்த்த பிறகு கொஞ்சம் லைட்டா வந்து உப்பு வந்து தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நாங்க முட்டை பார்த்தீங்கன்னா உடைச்சு ஊத்தவே இல்ல. ஏன்னா முட்டை தான் சாஃப்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க. இப்போ நாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தயிர்லயே போட்டு வந்து நம்ம கலக்கி வச்சுட்டோமா, ஆனா முட்டை ஊத்தவே இல்ல. தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அத வந்து 1 ஸ்பூன் பக்கமா சேர்த்தியாச்சு. தேங்காய் எண்ணெய் சேர்த்தியாச்சுங்களா, இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தயிர்ல ஓடுனால தண்ணி ஊத்தணும்னு அவசியமே கிடையாது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணா இது மாரி கொழ கொழன்னு வந்துரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். லெமன் கூட நாங்க புழிஞ்சிடவே இல்ல. ஏன்னா தயிரோட இதே போதும் சாஃப்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலாலாம் போட்ட பிறகு நல்லா வந்து நம்ம கறியில மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்க கலருக்காக எந்த பவுடருமே யூஸ் பண்ணவே இல்லைங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு கலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் மிளகாய் தூள் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணோம். நல்லா வந்து சூப்பரா வந்து வந்துச்சுங்க. முட்டை ஊத்தாம நல்லா ஒரு மாரி சாஃப்ட்டா இருந்துச்சு. டக்குன்னு வந்து பெனஞ்சு வச்சாச்சு. ஏன்னா ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை ஊத்துனா தான் வந்து நம்மளுக்கு இதா இருக்கும். நாங்க முட்டை வந்து ஊத்தவே இல்ல. தயிரே போதும்னு சொல்லிட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூனு, அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரிப்பா கிடைக்கிறதுக்கு, அரிசி மாவு பார்த்தீங்கன்னா, மொறு மொறுன்னு வரணுன்றதுக்காக, அரிசி மாவு வந்து ஒரு 1 ஸ்பூன் பக்கமா அத சேர்த்துட்டாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா வந்து நம்ம இத மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து வர இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா மறுபடியும் ஊறும்போது தண்ணி விட்டு விடும்போது நல்லா கரெக்ட்டா இருக்கும். இப்பயே தண்ணி ஊத்தி பெசஞ்சு வச்சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கொழ கொழன்னு ஆயிரும். எண்ணெயில போட்டா வெடிக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால வரவன்னே வந்து பெனஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பெனஞ்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும். நாங்க வந்து எப்பவுமே சில்லி, மீன் எது பொரிச்சாலும் நாங்க இந்த பவுடர் போட்டு தான் பொரிப்போம். இப்போ என்ன உப்புக்கு தான் லாஸ்ட்ல வந்து பார்த்துட்டுருக்கோம். உப்புலாம் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. நாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அந்த ஈரல்லாம் வந்து மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா வந்து பெசஞ்சு வச்சாச்சு. இப்போ என்னன்னா மறுபடியும் தட்டு போட்டு 1/2 மணி நேரம் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா வந்து வணங்கிடுச்சுங்க. நல்லா உங்களுக்கு தெரியும். பொன்னிறமாவே வணங்கிடுச்சு. இதில பார்த்தீங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 வந்து சேர்த்தாச்சு. கீரி போடல. அப்படியே முழுசா வந்து சேர்த்துக்கிட்டோம். இது சும்மா ஃப்ளேவருக்காக தான் போதும்னு சொல்லி விட்டாச்சு. அதனால 2 டம்ளர் மட்டும் தானே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதில பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லியும் வந்து புதினாவும் வந்து நாங்க சேர்த்துக்கிறோம். அத்தை வந்து எப்பவுமே பிரியாணி எவ்வளோ செய்வாங்க. அதில வந்து சின்ன வெங்காயம் அரைச்சு ஊத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலப்பாக்கட்டு தம் பிரியாணி வந்து செஞ்சுருக்காங்க. நெறைய பிரியாணி நாங்க செஞ்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இப்போ ரீசென்ட்டா வந்து பிரியாணி ரெசிபி வேணும்னு சொன்னா சொல்லுங்க. நாங்க வந்து வீடியோவா போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா, வெங்காயம் நல்லா வந்து வணங்கிடுச்சு. இப்போ நல்லா வந்து அடுப்பில வந்து சிம்ல வச்சுட்டு, வெங்காயமும் தெரியும் நல்லா எந்த அளவுக்கு வணங்கியிருக்குன்னு. பிரியாணிக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமா போடணும். நல்லா வந்து வணங்கணும். அப்பதான் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கும். நல்லா வெங்காயம் பண்ணி எண்ணெயில வந்து வணங்கிடுச்சு. நெய் வந்து இங்க எப்பவுமே சேர்த்துக்க மாட்டோம். நெய் வந்து இப்போ வீட்ல இருக்கு. அதனால வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டோம். நெய் போட்டு நல்ல ஒரு தனி வாசனம். நாங்க நெய் வந்து மேக்ஸிமம் வந்து எதுவுமே நாங்க யூஸ் பண்ணுறதே இல்ல. வாங்கவே மாட்டோம். இப்போ எங்களுக்கு வந்து கிடைச்சிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நெய் வந்து நாங்க வாங்கிட்டு அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது பிரியாணிக்கு ஒரு நாள் நம்ம நெய் வாசம் இல்லாம இருக்குமா? நம்ம
மற்றபடி எதுவுமே ஊற்றி தரது சாப்பிட்றதே இல்லை. வேணா வந்து இந்த மாதிரி காய் சாப்பாட்டுக்கு இது மாதிரி மட்டும் நெய் ஊற்றி சாப்பிட்ருவோம். நெய் நல்லா அந்த ஒரிஜினல் நெய்னால பயங்கர வாசமாக இருந்துச்சு, நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ வந்து அந்த கொத்தமல்லி வந்து டக்குன்னு வந்து நாங்கள் எடுத்து வைக்கவே இல்லை, மறுபடியும் போய் எடுத்து கழுவி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிச்சு போட்டு வச்சாச்சு. இப்போ நல்லா வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் வந்து வணங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. எதுக்காகன்னா, இது வந்து நமக்கு ஃபுட் கலர் எதுவுமே நம்ம போடுறது கிடையாது. அந்த எண்ணெயிலே வந்து அந்த மசாலா வணங்கிட்டோம்னா நல்ல கலர் கொடுக்கும் சாப்பாடு. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மசாலாவோட 1 ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்த பிறகு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பழமா 2 பழம் தக்காளி வந்து சேர்த்தியாச்சு. 2 டம்ளர் வந்து ரொம்ப தக்காளி புளிப்பா இருக்குங்கிறதுனால ஒரு 2 பழம் மட்டும் பெரிய பழமா சேர்த்து கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா தக்காளி வந்து நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வந்து வணங்கட்டும். தக்காளி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா வந்து வணங்கிட்டுருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வணங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷம் போட்டு மூடி வச்சா நல்லா குழண்டு வந்து தக்காளி வணங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சு வணங்கிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது என்னன்னா உடனே லைட்டா வந்து நம்ம கிளறி விட்டுறலாம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து நாங்க முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டோம். நாங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு அரிசி சாப்பாடு தான். நாங்க வந்து இந்த பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா நாங்க எதுவுமே எடுக்கவே இல்ல. வீட்டு அரிசியில மேக்ஸிமம் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்டு அரிசி சாப்பாடே வந்து செஞ்சுர்றோங்க. மத்தபடி எதுவுமே நாங்க சீரக சம்பா அப்படியே நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒண்ணும் அந்த அளவுக்கு யாரும் எங்க வீட்ல செட் ஆக மாட்டேங்குது. அது சாப்பாடு வளர்த்துலயே இருக்கிறனால, சீரக சம்பானா சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதப்ப எதுக்கு அதெல்லாம் காசு போட்டு அந்த அளவுக்கு வாங்கணும். நம்ம வீட்டு சாப்பாடே செய்யலாம். அதுவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு அரிசில செய்றோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அத எடுத்து வேற இதில மாத்தி வச்சுட்டு, அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் பக்கமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வந்து வணக்கிட்ட பிறகு, நம்ம வந்து சிக்கன் வந்து சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்கும். அத சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா, சிக்கன் இந்த மசாலா நல்லா வந்து வணங்கட்டும். சிக்கன் வணங்க கொஞ்சமா வந்து கல்லுப்பு வந்து சேர்த்திக்கிறோம். தக்காளி ஆல்ரெடி சேர்த்தியாச்சு. இப்போ சிக்கன்லேயும் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா, மசாலாவோட நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம். நல்லா வந்து வணங்கிடும். சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா, தண்ணி விட்டு வரும். அதனால பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து நம்ம வந்து தயிர் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் நல்லா வந்து நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா வணங்குனா கொஞ்சம் சாஃப்ட்டாவும் கிடைக்கும். அந்த வந்து அந்த ருசிலாம் சிக்கனுக்குள்ளே வந்து போகிற மாரி இருக்கும். இப்போ நல்லா சிக்கன் பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷம் நல்லா வந்து வணங்கின பிறகு தயிர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் பக்கமா அந்த குழிக்கரண்டி சின்ன கரண்டில வந்து ஒரு 2 கரண்டி பக்கமா ஊத்தியாச்சு. இப்போ ஊத்துன பிறகு பார்த்தீங்கன்னா, அதையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கன் வந்து இந்த தயிர் கூட நல்லா வந்து வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, ஜூஸிலாம் உள்ள இறங்கி சிக்கன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. இது ஆல்ரெடி இன்னொன்னு எப்படி செய்வாங்கன்னா, சிக்கன் தனியா வந்து தயிர், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு மசாலா அப்போ தனியா ஒரு டைம் வந்து பெரட்டி வச்சு ஊற வச்சு செய்வாங்க. அது வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் குடுக்குன்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படியும் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டேரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து சிம்ல வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம், இன்னும் 1/4 மணி நேரம் நல்லா வணக்கணும்னா, அந்த ஜூஸ்லாம் சிக்கனுக்குள்ள உள்ள போகும்போது நம்ம சாப்பிட டேஸ்ட்டா இருக்கும் இல்லையா? அதனால அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி அத வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே ஒட்டுக்கா எல்லாமே போட்டாங்க. தட்டு போட்டு முடிச்சுட்டாங்க. அப்பப்போ எடுத்து கழுவி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஒருக்கா வந்து நல்லா வந்து வணங்கட்டும். நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து வணங்குனா தான் சாப்பிடும்போது ஜூஸியா சூப்பரா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வந்து ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ள அந்த சைடு பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அடுப்புல பண்ணிட்டு இருந்தோமா, அதனால இது நாங்க மறந்தே போயிட்டோம். இப்போ கறி பார்த்தீங்கன்னா, நல்லா சிம்ல வச்சு தான் வணக்குறோம். ஹை ஃப்ளேம்ல வைக்கிறதே கிடையாது. ஆனா சிம்ல வச்சு வணங்குனால பார்த்தீங்கன்னா, கறி நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி விட்டு சூப்பரா வந்து வணங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது தட்ட தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒரு வாசனை சூப்பரா இருந்துச்சு. எப்படாவது பிரியாணி போட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கறிலாம் வணங்கியிருக்கு. கறி உங்களுக்கு பார்த்தா அது ஃபர்ஸ்ட்டு போடும்போதும், இப்போ போடும்போது டிஃப்ரெண்ட் தெரியும். கறி பார்த்தீங்கன்னா, நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து அத்தை வந்து என்ன ஊத்திக்கிறாங்கன்னா, அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்திக்கிறாங்க. நாங்க வந்து 2 டம்ளர் வீட்டு சாப்பாட்டுக்கு 4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திக்குவோம். இப்போ தண்ணி வந்து நம்ம அளவு பண்ணி சேர்த்திக்கலாம். 4 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஞ்சி பூண்டுலாம் ஆட்டுனோம் பார்த்தீங்களா? இஞ்சி பூண்டு ஆட்டுன தண்ணி அந்த இதெல்லாம் வந்து வச்சுருந்தோமா, அதெல்லாம் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி கலக்கி அத 1 டம்ளர் வந்து ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆமல தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர் வந்து சேர்த்திக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா, பார்க்க கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா அரிசி போடவே இல்லையா? அப்ப தண்ணியில இருக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகிற மாரி தான் இருக்கும்.
அரிசி போட்டு நல்லா வெந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து ஈக்குவல் ஆகி போயிரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த சாப்பாடுல, இந்த உப்பு மாவுக்கு, இந்த பிரியாணிக்குலாம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தூக்கலாம் இருந்ததுனா சாப்பாடு நல்லாயிருக்கும். இன்னும் வர இருந்தா ஒரு மாரி ஒரு மாரி இதா இருக்கும். தொடிட்டு இருக்க மாரி இருக்கும். அப்ப இப்ப இருக்கும். அரிசி போட்டு சாப்பாடு வந்துச்சுன்னா, தண்ணி வந்து ஈக்குவல் ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, 4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்தியாச்சு. நல்லா இப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு, உப்பு, காரம்லாம் செக் பண்ணிட்டு, நம்ம வந்து பத்தலனா அதில போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். அப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி சப்போஸ் வேகல அப்டின்னா, தண்ணி கொதிச்சு வரும்போது 10 நிமிஷம் நல்லா சிம்ல வச்சு கறி நல்லா வேக வச்சுக்கோங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கறி வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ தண்ணி கொதிச்சு சாப்பாடு போட்டு தம் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு காரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதனால அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, காரமும், உப்பும் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா கறியில கொஞ்சம் உப்பு போட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளில உப்பு போட்டோம். தண்ணி வந்து சேர்த்துருக்கோமா, ஆனா தண்ணிக்கு வந்து உப்பு போட்டே ஆகணும். அதனால 1 ஸ்பூன் பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு வந்து சேர்த்தாச்சு. இது கொதிச்ச பிறகு அரிசி லாஸ்ட்டா போட்டுட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதனால 1/2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா, தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அது சேர்த்த பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க வச்சுட்ட பிறகு நம்ம அரிசி வந்து போட்டுக்கலாம். இது என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல அத்தை வந்து அந்த பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வந்து வணக்கி பவுடர் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் பக்கமா சேர்த்தியாச்சு. உங்களுக்கு அந்த மசாலா ரெசிபி வேணுனா சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு குழம்பு, கறி குழம்புக்கு எல்லாத்துக்குமே மசாலா குழம்புல போடுவோம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா வேணுனா அத சொல்லுங்க. நாங்க அந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்றோம். இப்ப தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கொதிச்சிருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லெமன் சாறு வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டாச்சு. 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டு, இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி தயிர் போட்டுருக்கோமா, அதனால 1 லெமன் புளிவேன். 2 டம்ளர் அரிசி தானே, அதனால புளிப்பு ரொம்ப வேணான்ட்டு அத்தை வந்து ஒரு 1/2 பல்ல மட்டும் லெமன் வந்து புழிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தண்ணி நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அரிசி வந்து அப்படியே சேர்த்துக்காதீங்க. நல்ல தண்ணி நிக்கும். அந்த தண்ணியோட சேர்த்தோம்னா சாப்பாடு குழண்டு போயிரும். அதனால கையிலயோ, இது மாரி கரண்டிலயோ வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்படியே சேர்த்தலாம். அது நம்ம தண்ணி இந்த அளவோட ஒரு 1/2 டம்ளர் கம்மியா ஊத்தியிருந்தோம்னா, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம ஈக்குவலாவா தண்ணி ஊத்தியாச்சுங்களா, அதனால பார்த்தீங்கன்னா, அப்படியே சேர்த்த வேணாம். சாப்பாடு குழண்டு போனா, பிரியாணி கண்டிப்பா நல்லா இருக்குது. பொங்க சோறாட்டம் ஆகி போயிரும். அது மாரி சாப்பாடு கண்டிப்பா டேஸ்ட் சுத்தமா இருக்காது. பார்த்தீங்கன்னா, கையில அள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து விசில் விட போறது கிடையாது. அத்தை வந்து தம் தான் போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. விசில் விட்டா ரொம்ப வெத வெதையா இருக்கு. அதனால வேணாம் தம் போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் பளபளப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தம் போடுறதுக்கு எவ்வளோ போகுது. ஒரு 2 டைம் எடுத்துக்கிட்டோம்னா தம் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அரிசி போட்டு நல்லா இன்னும் கிண்டி விட்டு, இப்போ வந்து நல்லா மூடி வச்சுட்டாங்க. இப்போ நல்லா வந்து அரிசியும் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து வத்தணும். ஈக்குவலா சாப்பாடும் தண்ணி ஈக்குவலா இருந்தா தம் போட முடியும். அதனால பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுருக்குறோம். இப்போ தண்ணியும் அரிசியும் பார்த்தா ஓரளவுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்போ தோசைக்கல்ல வச்சு நம்ம வந்து தம் போடலாம். தோசைக்கல்ல வச்சு குக்கர் வந்து மேல வச்சாச்சு. இப்போ அடுப்புல நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு டைம் வந்து கிளறி விட்டுட்டு, இப்போ என்னன்னா மேல வெயிட்டுக்கு வந்து தட்டு போட்டு முடிச்சுட்டு 2 டம்ளர் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இஞ்சி பூண்டு இடிக்கல தான் மேல வந்து வெயிட்டுக்கு வந்து வச்சிருந்தோம். ஏன்னா அதுவே போதும்னு சொல்லிட்டு, ரொம்ப அதிகமா இருந்தா நம்ம தண்ணி குண்டால வந்து ஃபுல்லா புடிச்சு அந்த வெயிட் வைக்கலாம். நாங்க 2 டம்ளர்ல பார்த்தீங்கன்னா, நல்லா அடுப்பு சிம்ல வச்சுட்டு தோசைக்கல்ல வச்சு தான் போட்டிருந்தோம். நல்லா சிம்ல வச்சுட்டு மேல வெயிட்டுக்கு இஞ்சி பூண்டு இடிக்கல் வந்து வச்சாச்சு. இப்போ என்ன டைம் வந்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம எடுத்து மறுபடியும் கிளறி விட்டுறலாம். நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வச்ச பிறகு 10 நிமிஷம் ஆகி மறுபடியும் எடுத்து கிளறி விட்டுட்டு, மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வந்து மறுபடியும் வச்சுட்டு, மறுபடியும் 2 டைம்ல எடுத்து கிளறுறோம். 2 தம்லயே பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து வெந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சாப்பாடு எந்த அளவுக்கு பளபளன்னு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருந்துச்சுங்க. வாசம் அப்படியே ஆள தூக்குச்சு. எப்படா இந்த தட்டுல பிரியாணி போட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆவலோட காத்துட்டு இருந்தோம். தம்பி கூட உள்ள வந்து பிரியாணி வாசம் அடிக்குதே! பிரியாணியா சிக்கன் பிரியாணியா இல்ல மட்டன் பிரியாணின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. சிக்கன் பிரியாணி செய்யணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அ ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா, சுட சுட ஆவி பறக்க நம்ம சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி தான். அந்த வீட்டு அரிசியிலேயே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா பாஸ்மதி ரைஸ் பிரியாணியுமே வந்திருக்குது. அது கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்காதுங்க. ஆனா நம்ம வீட்டு சாப்பாடே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சு. கறி நல்லா வந்துருச்சு. சாப்பாடும் சூப்பரா வந்துருச்சு. நல்லா உதிரியா இருக்குது. எண்ணெய பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் தெரியும். எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எண்ணெய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரெக்ட்டா இருக்குது. ரொம்ப அதிகமாவே இல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணிலாம் செஞ்சுட்டு சில்லி சிக்கன் வந்து பொரிக்கணும். அது பார்த்தீங்கன்னா, சூடா வந்து பொரிச்சுக்கலாம். கடையிலேருந்து வரும்போதுன்னு சொல்லிட்டு
அத்தை இப்போ தான் பொரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சிங்க்குக்குள்ள பாத்திரம்லாம் வெளக்கிட்டு, தம்பி ஒரு வெளில சைக்கிள் ஓட்டுனாங்களா, அங்க கொண்டாந்து உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ காலையில வந்து அரிசி இட்லிக்கு வந்து ஊற வச்சிருந்தேன். அதனால அது பார்த்தீங்கன்னா, அப்போ ஆறிட்டு வந்து வச்சுட்டேன். டேபிள்லாம் தொடச்சு எல்லாமே செஞ்சுட்டு எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட்டா சில்லி சிக்கன் வந்து பொரிக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா, அத்தை வந்து அது பொரிக்க வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா சில்லி சிக்கன் வந்து ஊறிக்கிச்சுங்க மசாலால. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வந்து ஊறிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கூட தண்ணி விடவே இல்ல. பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து காய வச்சுட்டாங்க. டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. குடிக்க தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அது காய வச்சாச்சு. அவங்களும் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. "என்ன எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ தான் சூடா வந்து சில்லி பொரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சூடான வந்து எண்ணெயில பார்த்தீங்கன்னா, நம்ம கலக்கி வச்ச சில்லி சிக்கனும் போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் போடும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இப்பயும் இருக்குது. கொஞ்சம் தண்ணி விடவே இல்ல. நான் முட்டை எதுவுமே போட கிடையாது. அந்த தயிர போட்டு மிக்ஸ் பண்ணது தான், மசாலா போட்டது தான். நல்லா அந்த ஊறிக்கிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிக்கிச்சுங்களா, நம்ம ஒவ்வொன்றா வந்து போட்டு எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா, நல்லா அது போடும்போது தண்ணி வாசம். நாம மேக்ஸிமம் ரோட்லாம் போடும்போது சில்லி சிக்கன் மட்டும் சில்லி பொரிச்சாவே ஒரு வாசம் அப்படியே ஆள தூக்கும். எந்த கடைக்கு போனாலுமே அந்த வாசம் சூப்பரா இருக்கும். அதே மாரி நான் வீட்ல பொரிச்சாலும், என்ன கடையில வாங்கி சாப்பிட்றத விட வீட்ல பொரிச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்ல. டெய்லி எடுத்துக்கூடாது. எப்பயாவது ஒரு டைம் எடுத்துக்கணும். நல்லா சில்லி சிக்கன் எண்ணெயில போட்டு நல்லா வந்து வேக வச்சு அத்தை எடுத்துக்கிட்டாங்க. பார்க்கும்போது நாக்குல எச்சி ஊறுதுங்க. எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வந்து ஒட்டுக்கா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த சில்லி பார்த்துட்டு என்னால இருக்க முடியல. அதுக்குள்ள ஆளுக்கு ஒரு வாய் வந்து சுட சுடவே நாக்கு ஊதிக்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டா இருக்கும் சில்லி சிக்கன்னு. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ எண்ணெய் வசல் வந்து போட்டுட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து எண்ணெயும் உரியாதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு எடுத்துட்டோம்னா, நல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சில்லி பவுடர் வந்து உங்க ஊர்ல கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. செஞ்சு முடிச்சு டேபிள் எடுத்து வச்சுறதுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. மதியம் வந்து கடையில சாப்பிட்டான்னு சொல்லி வாழை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம வீட்ல இன்னைக்கு என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 டம்ளர் வந்து வெள்ள சாதம் வந்து வடிச்சாச்சு. அதுக்கு வந்து என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு தான். 2 முட்டை வந்து உடைச்சு ஊத்தி சூப்பரா வந்து அத்தன கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் அரைச்சு ஊத்தி முட்டை குழம்பு வந்து சூப்பரா வந்து வச்சுட்டாங்க. நல்லா வந்து கெட்டியா வச்சுட்டாங்க. மாமாங்க மட்டும் தான் அப்படின்னு சொன்னதுனால, முட்டை குழம்பு வந்து 2 மட்டும் போட்டு வச்சாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தூதுவளை ரசம் அது வந்து வச்சிருந்தாங்க. வந்து தக்காளி ஒரு பழம் போட்டு, தூதுவளை வந்து அதிகமா போட்டு ரசம் வச்சிருந்தாங்க. ஏன்னா, இந்த மழை காலத்துக்கு, இந்த கிளைமேட்டுக்கு வந்து சளி பிடிக்கும். அதனால வந்து வீட்லயும் கொஞ்சம் அளவுக்கு சளி தான். அதனால பார்த்தீங்கன்னா, தூதுவளை ரசம் வந்து வச்சாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தயிர் பச்சடி நல்லா வந்து தயிர் பச்சடி வந்து போட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயம் அதிகமா, தயிர் கம்மியா போட்டு, அப்புறம் நம்ம சூடான சூப்பரான பிரியாணி பார்த்தீங்கன்னா, கம கமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வாசமே ஆள தூக்குது. அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு அரிசி தாங்க. நீங்க மத்த அரிசி கடையில வாங்கி செய்றத விட வீட்டு அரிசி பிரியாணி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். கறி எல்லாம் சூப்பரா வந்துருச்சு. இப்போ சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா, அத்தை வந்து 2 விசில் பொடிச்சுட்டாங்க. லாஸ்ட் விசில் பொடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சாப்பாடுலாம் போட்டு வச்சுட்டேன்னா, எல்லாமே ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டுக்குவோம். நாங்க இன்னும் யாருமே சாப்பிடவே இல்ல. இனிமேல் தான் சாப்பிடணும். தம்பி வந்து என் கூடயே வந்து சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம சில்லி சிக்கன் பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் உரியாம சூப்பரா வந்துருக்குங்க. பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. இது போல வந்து நீங்க மசாலா போட்டு ரெடி பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்க எல்லாம் பிரியாணியும் சரி, சில்லி சிக்கன் பார்த்துருப்பீங்க. இதோட ஃபுல் ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. நான் கண்டிப்பா தனித்தனி வீடியோவா நான் போடுறேன். இப்போ வந்து நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்க சாப்பிடும்போது டைம் பார்த்தீங்கன்னா, நைட் வந்து 8:30 மணி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, கீழ உட்காந்துக்கிட்டு சில்லி சிக்கன் எடுத்து வச்சுக்கிட்டு பிரியாணி தட்டுல போட்டாச்சு. தயிர் பச்சடி ஊத்தியாச்சு. அதில சில்லி சிக்கனும் போட்டு சூப்பரா இன்னைக்கு சண்டே சமையல் நம்ம சாப்பிட்ற வேண்டியதுதான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாரி வந்து சாப்பிட்டு. அதான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வயிறு ஃபுல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா ஏப்ப விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வந்து படுத்து தூங்கியாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் வீடியோ போடலாம் உங்களுக்கு வந்து வரும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.